அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மேக்ஸு, பப்ளிக் எக்ஸாம் முக்கியமான கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் முக்கியமான கொஷின்ஸ் நமக்கு எப்படியுமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதில் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓட்ஸ்? இந்த கொஷின்ஸ் எல்லாமே நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்டு கிராஃபைட், இந்த கொஷின்ஸும் நிறைய டைம் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் பாஸ்பரஸ் அண்டு ரெட் பாஸ்பரஸ், சரிங்களா? இதுவும் முக்கியமானது தான். அதே போல் லேந்தனைடு, ஆக்டனைடு, இதோட கம்பேரிசன்ஸ் இதுவும் எக்ஸாம்ஸில் நீங்கள் இப்போ ரிவிஷன் எழுதியிருக்கலாம், ஆஃப் எலி, இது எல்லாமே எழுதியிருப்பீங்க. அதுலேயுமே இதில் உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்டு அமார்ஃபஸ் ஆலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்டு கியூபிக் பேக்கிங், இதுவும் முக்கியமானது தான். அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்டு ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோட்ராஃபி, அனைசோட்ராஃபி சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்டு பேசிஸு. அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெவிஸ் ஆசிட் அண்டு லெவிஸ் பேஸ். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீமோ அப்சார்ப்ஷன், ஃபிசியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோஜீனஸ் அண்டு ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து how will you differentiate primary, secondary, tertiary alcohol by விக்டர் மேயர் மெத்தட், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து how will you differentiate primary, secondary and tertiary alcohol by லூகாஸ்ட் டெஸ்ட். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீனால் அண்ட் ஆல்கஹால், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோ ஃபார்ம் அண்டு ஏசிஐ ஃபார்ம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோஇத்தேன் அண்டு எத்தில் நைட்ரேட். அதுக்கடுத்து how will you differentiate primary, secondary and tertiary aliphatic amines. அதுக்கடுத்து give the difference between primary and secondary structure. அதுக்கடுத்து give any difference between DNA RNA, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. give do difference ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இதுவும் முக்கியமானது தான். ரைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரைட் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமைலோஸ் அண்டு அமைலோபெக்டின். அதுக்கடுத்து how do you antiseptic different from disinfectant கொடுத்துருக்காங்க ஆன்டி. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பேட் தெர்மோபிளாஸ்டிக் அந்த தெர்மோ செட்டிங், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க. உங்கள் இதில் முக்கியமான கொஷின்ஸ் சொன்னது எல்லாமே இதில் இருக்கும். அதனால் அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம லைக் பண்ணிவிட்டு ஒரு 50 லைக் வந்தோடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தருவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னோம். அதில் 100 லைக்ஸ் சொன்னோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக்கே பண்ணல, சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 50 லைக்ஸ் எப்போ வருதோ நான் அப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மினிமம் 50 லைக்ஸ் வர மாதிரி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.